ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. என்னமோ தெரியல, இந்த ஒன் ஷாட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னே தெரியல. ஸோ இது எத்தனாவது டேக்குன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல, 10வது டேக்கோ என்னமோ. சிரிச்சிட்டே இருக்க இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸ்டோரி வருமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் கையில் தான், நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி ஷையாகிறது ஓகேவா, இல்லை ஸ்டோரி அந்தளவுக்கு ஒர்த்து இல்லையா, இல்லை ஒர்த்து தானான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. அண்ட் வாங்கடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பியானோ சவுண்டு கேட்குது. ஸோ அங்கே ஒரு பர்சன் தான் ரொம்ப ஆர்வமாக கண்ணை மூடிட்டு பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கு. அந்த பர்சன் பியானோ வாசிக்கிறத கேட்டு அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி கண்ணை மூடி அந்த பியானோட சவுண்டை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரும் மெய் மறந்து அந்த பியானோ மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே ப்ளே ஆகி ஸ்டாப் ஆகுது. ஸோ எல்லாருமே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். லைட்டாக ஒரு ஸ்மைலோட எஞ்சி பவ் பண்ணிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு பர்சன் தான் டேம் சொல்லு ஷிகா, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பல? இருக்காதா? என்னோட எவ்வளோ நாள் ஆசை இப்படி எல்லாருக்கும் முன்னாடியே பியானோ வாசிக்கணும், அங்கே எல்லாரும் கை தட்டணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஆனால் நீ இவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுட்டியாங். உன்னை இந்த வேலைக்கு கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சார் பட் டேயாங் தான் மைஷ் ஐயாயிட்ட நின்றுக்கிட்டு இருக்கான். சார் டேயாங் தான் ஷுகா, இது அந்த டைமண்ட் தானே அப்படின்னு டேயாங் சொல்லிட்டு அந்த டைமண்ட் இருக்கிற இடத்த பார்த்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். டேயாங் தான் அந்த டைமண்ட் கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஸோ அந்த டைமண்டை சுற்றி ஒரு அலாரம் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு மேலே சுகர் மிரர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வெளியே வந்து இந்த பேரிகேட் போடுவாங்கல்லடா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ டேயாங் தான் அதுக்கு வெளியே நின்று அந்த டைமண்டே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ ஷுகா தான் டேயாங் கிட்ட வந்துட்டு, இந்த டைமண்ட் தான் டேயாங் இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய சொத்துன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாத்த விட இந்த டைமண்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். அப்போ டேயாங் தான் திரும்பி அப்படியே ஷுகாவை பார்த்துட்டு, நிஜமாவா? இது அவ்வளோ காஸ்ட்லியா? ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த ஒரு ஸ்டோனுக்கா அவ்வளோ மதிப்பு? ஆமாம் டேயாங், ஏன்னா இது ரொம்ப ரேர் கலெக்ஷன். இந்த மாதிரி இந்த உலகத்தில் இது ஒன்று தான் இருக்கும். அப்போ டேயாங் தான், என்ன சொல்கிற நீ? இவ்வளோ ரேர் கலெக்ஷன், இந்த மாதிரி இது ஒன்று தான் சொல்கிற, ஆனால் இந்த டைமண்ட்க்கு பாதுகாப்பே இல்லை. யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது டேயாங். இந்த டைமண்டை சுற்றி இருக்கிற லேசர் அது காட்டி கொடுத்துரும். ஐயோ ஷுகா, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த லேசரை அவங்க ஈஸியாகவே கட் பண்ணிட முடியும். எதுவும் இந்த லேசரை நம்பி விட்டுருக்காங்கன்னு சொல்கிற? இங்கே இருக்க பாடி கார்ட்ஸ், கேமரா இதெல்லாத்தையும் தாண்டி யாராலையுமே அதை எடுக்க முடியாது. உனக்கு புரியுதுல்ல அப்படின்ற மாதிரி டேயாங்கை பார்த்துட்டு அவன் கேட்க. ஸோ டேயாங் தான் ஒரு மாதிரி அவன் சீக்ஸில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டேயாங் லைட்டாக சிரிக்கிறான். அப்போ ஷுகா தான், என்ன டேயாங் ரொம்ப நாட்டியாக சிரிக்கிற? என்ன இதை எடுத்துகிட்டு போயிடலான்ற ஐடியாவில் இருக்கியா என்ன? ஷுகா, என்ன நீ சிரிச்சா கூட தப்பு. நீ சொல்கிறது ரைட் தான். இவ்வளோ கேமராஸ், இவ்வளோ பாடி கார்ட்ஸ், அப்புறம் இந்த லேசர் லைட் இதெல்லாம் தாண்டி எப்படி ஷுகா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்டுட்டு, சரி ஷுகா
நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு டேதா அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போகுது. டேயாங் தாண்டா அவன் கையில் ஒரு வைன் கிளாஸ் வச்சுட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். ஸோ சுகாவும் அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அங்கே ஒரு கேக் கட்டிங் தான் நடக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் இந்த கேக் கட்டிங்கை பார்க்குறதுக்கான எவ்வளோ நேரம் இருக்க வச்ச. இங்கே பாரு டேயாங், ஒரு ஃபங்க்ஷன்னு வந்துட்டோம், கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போவோமே, இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் தான் அந்த வைனை ஒரு சிப் எடுத்துட்டு இருக்கோம். அந்த சைடில் ஒரு பர்சன் அப்படியே கேக் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு மேலே கரெக்டாக ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூனில் ஒரு எப்படி சொல்ல இந்த ஏரோஸ் போயிட்டு குத்துலடா. ஸோ அந்த மாதிரி குத்துது. அந்த பலூனை வெடிக்க அதுலேருந்து இந்த ஜிக்னா பேப்பர் ஸ்பாட்டி பப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்க எல்லாரோட காலை கீழே ஒரு மாதிரி ஸ்மோக் எஃபெக்டாக வர ஆரம்பிக்குது. டேயாங் தான் ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு, ஹே சுகா இங்கே பாரு ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போடுறாங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சுகா தான் ஒரு கையில் கொஞ்சம் ஜூஸை வச்சுட்டு, ஹேய் என்னடா இவ்வளோ கிராண்டாக பண்ணுறானுங்க, இவ்வளோ டெக்கரேஷன் ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க, அப்படி யாருக்குடா பர்த்டே அப்படின்ற மாதிரி இவனுங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த புகை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது. ஐ மீன் கிரவுண்டில் மட்டும் இருக்க வேண்டியது ஸ்னோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ டேயாங் தான் ஓவராக இருக்குது இந்த ஸ்னோ, அவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, எனக்கு இது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு இங்கே டேயாங் இரும்ப. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு டேயாங். அதுவும் என்ன இது நார்மல் ஸ்மோக் மாதிரி இல்லை, வா ஃபஸ்ட் அங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சுகா தான் அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த புகை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற வலி அப்படியே மறைக்க ஆரம்பிக்குது. ஏய் சுகா எங்கே இருக்க அப்படின்னு இது பண்ண, இங்கே தாண்டா இருக்கேன், நான் எங்கே போனேன், என் பின்னாடியே வா அப்படின்னு டேதான் இருமிக்கிட்டே போயிட்டுருக்கான். டேய் எங்கடா இருக்க, எனக்கு நீ தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் தான் ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டே போகிறான். டேயாங் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இங்கே தாண்டா இருக்கேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு டேயாங்கோட கையை பிடிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் இருடா பொறுமையாக இரு நானும் வரேன் அப்படின்ட்டு டே தான் சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ டே தான் டேய் பைக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ பைக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஹெட்லைட் எரியும்லடா, நம்ம டேயாங்கோட கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுது. டேயாங் எதுவுமே பேசாமல் அவனுடைய பைக்கில் ஏறி உட்காரான். ஸோ நம்ம டேயாங் தான் போ அப்படின்ற மாதிரி இருமிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டேயாங்க்கு பின்னாடி யாரும் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ டேயாங் தான் முன்னாடி இருக்கிற பர்சனோட ரொம்ப அப்படியே ஒட்டி உட்காடுறாங்க. ஸோ அப்போ டேயாங்கோட காதுகிட்ட மச்சான் ஃபஸ்ட்டு கிளம்புடா, ஒரே புகையாக இருக்கு, என்னால் முடியல, சீக்கிரம் போடா டேய் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, டீ யார் அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க வர்றதுக்குள்ள அங்கேருந்து பைக் அப்படியே வேகமாக கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ அந்த பைக் ரொம்ப ஸ்பீடாக போக அந்த புகையை விட்டு டக்குன்னு போயிடுது. இந்த பக்கம் சுகா தான் டேயாங் யார் கூட போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறான். இவன் யார் கூட பைக்கில் போயிட்டுருக்கான், ஐயோ அப்படின்ட்டு சுகா தான் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பைக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் ஏய் யார் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி டேயாங் அப்படியே கேட்க, அப்போ டேயாங்க பின்னாடி இந்த சத்தம் கேட்குது, மச்சான் ஏதோ ரெஸ்ட் ஆஃபீஸை தூக்கி பைக்கில் போட்டு கூட்டு போயிட்டுருக்கோண்டா. என்ன ஜிமின் சொல்கிற அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்து வாய்ஸ் கேட்க டேயாங் தான் அப்படியே முன்னாடி பார்க்குறான். ரொம்ப கிரிப்பாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபேஸ் சரியா தெரியல. ஏய் யார் நீ, முத கையடை இடுப்புல இருந்து அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல, ஏய் நீ இவ்வளோ வேகமாக போனேன்னா நான் அப்படி தான் பிடிச்சிட்டு இருப்பேன், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போ, நான் எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இன்னும் வேகமாக போகிறான். டேயாங் தான் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். மச்சான் ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிற, ஜங்குக் வண்டி ஓரமாக நிப்பாட்டு, இவனை இறக்கி விட்டுட்டு போயிடலான்டா அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து தான் ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் இறக்கி விடுறதுக்குலாம் இப்போ டைம் இல்லைடா, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு மறந்துட்டியா
இவனை போகிற வழியில் இறக்கிக்கலாம். டேய் இப்போ ஸ்டாப் பண்ணி இறக்கி விடுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகுது. ஜிமின் பேசாம வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கான். தான் டீ என்னடா பண்ணுறீங்க நடுவில் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவன் ஜங்குக்கு கிரிப்பாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஏய் கையெடுன்றல அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல, நீ ஸ்லோவா போடா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ஜங்குக்கோட கிரிப்பை ஹக் பண்ணிட்டே இருக்கான். அப்ப ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, உன்னை ஒரு சேஃபான இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடும், இங்கெல்லாம் இறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொட்டே தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கான். அவன் எதுவுமே பேசிக்கல. ஜங்குக் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். ஜிமின் தான் மச்சான் அந்த பக்கம் பாருடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் டக்குன்னு பிரேக் அடிக்கிறான். ஜிமின் தான் அப்படியே டேயாங் ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்க, இந்த பக்கம் டேயாங் தான் ஜங்குக்கு டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கான். ஜங்குக் பிரேக் அடிச்ச ஸ்பீடுக்கு பைக்கோட ஃப்ரண்ட் வீல் அப்படியே பிரேக் பிடிச்சி நிற்குது, பேக் வீல் அப்படியே தூக்கிக்குது. ஜங்குக் தான் லைட்டாக கிரிப் மிஸ் ஆகி அவன் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறான். டேயாங்குமே அவன் கூட ஹக் பண்ண மாதிரி அப்படியே முன்னாடி வரான். ஜிமினுமே டேயாங் அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான். ஜங்குக் தான் அந்த பேலன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க அவன் அந்த பிரேக்கு விட்டுட்டு அவனோட பைக் வீல் அப்படியே கீழே ஸ்டாண்ட் பண்றான். ஜிமின் தான் மச்சான் சேஃபா போடா, இந்த இடம் சரி கிடையாது, முன்னாடி அப்படிதான் ஏதாவது வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் தான் இது அப்புறம் பார்த்துக்கிறேன்டா, கவலைப்படாத, உன்னை எங்கேயும் தள்ளி விட்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகிறான். அப்போ டேயாங் தான் டி வண்டி நிறுத்துங்கடா நான் இறங்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு அதை காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடி தான் சுகா வந்துட்டு இருந்திருப்பான். என்னது இப்போதான் நின்னானுங்க, அதுக்குள்ளே போயிட்டுருக்கானுங்க. டேயாங் டேயாங் அப்படின்ற மாதிரி இங்கே சுகா கத்த, அங்கே டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு காதில் கத்திட்டு இருக்கான். வண்டி நிப்பாட்டி தோலை, எதுக்காக என்னை எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறது அமைதியாக இரு, உன்னை சேஃப் ஒரு இடத்துல நான் இறக்கி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் திருப்பி அதையே சொல்கிறான். டேயாங் தான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அப்போ ஜிமின் தான் பை நான் ஜிமின், அவன் ஜங்குக். இது ரொம்ப முக்கியம் இல்லை ஜிமின். ஆமாண்டா, புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், நான் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பேர் டேயாங். டேயாங்கா? நீ தானே அந்த பையன் அங்கே அந்த பியானோ வாசிச்சுட்டு இருந்தியே, நல்லா இருந்துச்சுப்பா நீ வாசிச்சது, உன் கைக்கு ஒரு தங்க வளையலே போடலாம். வளையலா? அச்சே காப்பே போடலாம், தங்க காப்பே போடலாம் அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அவன் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான், பட் ரொம்ப வேகமா. அப்ப டேயாங் தான் ஜிமின் கிட்ட பேசிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி சடன் பிரேக் போட நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கோட கிரிப்பாக மறுபடியும் ஹக் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு டேயாங்கோட ஹேண்ட்ஸ் அவன் ஹிப்பில் படும் போது அவனுக்கு ஏதோ வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அவன் கண்ணை மூடி திறக்க அவனுக்கு ஏதோ ஒரு சொல்ல தெரியாத ஃபீல் வந்து அவன் மனசுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. இவன்கிட்ட என்னமோ இருக்க, இவனோட கையை நான் பிடிச்சப்பவே நான் ஏதோ மாதிரி ஆன அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் மனசுக்குள்ள பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா சிரிக்கிறான். அந்த ஸ்மோக்கிக்கு நடுவில் டேயாங் கத்திட்டு இருந்திருப்பான். அப்போ டேயாங்கோட ஹேண்ட்ஸை ஜங்குக் தான் ஒரு மாதிரி பிடிச்சிருப்பான். அவன் ஜிமின்னு தான் நினச்சி பிடிச்சிருப்பான். ஆனால் டேயாங் கையை பிடிச்ச உடனே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வேற யாரோ ஒரு பர்சன் அப்படின்னு. ஆனால் ஜங்குக்கு அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலாக அந்த கையை விடவே வேணான்னு தோணியிருக்கும். அந்த கையை பிடிச்சி அப்படியே வெளியே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் டேயாங் நம்ம ஜங்கு கூட பைக்கில் ஏறுவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்க மாட்டான். அவன் வெளியே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விடணும்னு மட்டும்தான் யோசிச்சிருப்பான். அவன் ஜிம்மினுக்காக தான் பைக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் டேயாங் வந்துட்டு ஷுகான்னு நினச்சி ஏறி உட்காந்துருப்பான். ஜங்குக் தான் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் நினச்சேன் நான் வண்டியை நிப்பாட்டி உன்னை இறக்கி விட்டுட்டு போகலாம், ஆனால் நிப்பாட்ட மாட்டேன். நீ என் கூட கொஞ்ச நேரமாவது இப்படி இரு. உனக்கும் எனக்கும் என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் மனசுக்குள்ளே பூந்து என்னமோ பண்ணுற. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இன்னும் நான் முகத்தை கூட பார்க்கல. உன்னோட இந்த கை அப்படின்னு குனிஞ்சு நம்மகிட்ட அவங்களோட கையை தான் பார்க்குறான்.
இந்த கை ஒவ்வொரு வாட்டி என்னை தொடும் போதும் இல்லை நான் அந்த கையை தொடும் போதும் ஏதோ ஏதோ தோணுது அப்படின்ற மாதிரி ஜங்குக் அவனோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம அவங்களோட கையை அப்படியே பிடிக்க டேங் தான் என்னாச்சு, எதுக்காக என் கையை பிடிக்கிற, குரூப்பாக பிடிச்சிக்கோ ஜிமின் நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமின் தான் அப்படியே ரொம்ப குரூப்பாக பிடிச்சிக்கிறான், டேங்க பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக் ரொம்ப வேகமாக போயிட்டு ஒரு டேர்ன் பண்ணுறான். கரெக்டாக அங்கே ஜங்குக் டேர்ன் பண்ணும் போது அவனுக்கு பின்னாடியிலேருந்து நிறையா கார் அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டயாங் தான் யார் அவங்கெல்லாம். அப்போ ஜிமின் தான் பின்னாடி இருந்துட்டு அவங்க எங்கள் பாஸோட ஆளுங்க. உங்கள் பாஸோட ஆளுங்களா, அவங்க எதுக்கு உங்களை துரத்துறாங்க? அப்போ ஜங்குக் தான் ஜிமின் பேசாமல் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் தான் பைக்கை வளைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். பின்னாடி நிறைய கார்ஸ் வந்துட்டு இருக்கு, 2-3 பைக்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜங்குக் இப்படி வேகமாக ஓட்டுறதை பார்த்து டேங்க லைட்டாக பயப்படுறான். அப்போ ஜிமின் தான் பயப்படாத டேங்க, ஜங்குக் டிரைவ் பண்ணுறான், நீ பயப்படாமல் இருக்கலாம், நீ இரு, உனக்கு பழகி இருக்கும், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் 30 தாண்ட மாட்டேன். நீ எல்லாம் இதுக்கு பைக் ஓட்டுற அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, நான் பைக்கே ஓட்ட மாட்டேன், என் ஃப்ரெண்டு தான் ஓட்டுவான், என் ஃப்ரெண்டு ஐயோ என் ஃப்ரெண்டு எங்கே போனான்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே அங்கே தான் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் ஒரு ஷார்ட்கட் பிடிக்கிறான். ஸோ அங்கே அந்த ஆட்கள் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சன்ஸ்கிட்ட இருந்து ஜங்குக் அப்படியே மிஸ் ஆகிடுறான். ஸோ அது ரொம்ப குட்டி வந்து ஒரே ஒரு பைக் தான் அது உள்ளே போக முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே அவன் பைக் ஓட்டுறான். இங்கே அவங்க தான் இல்லை ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்கான், எங்கேயோ முட்டி மோதி கால் கை உடைய போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு அந்த சந்துக்குள்ளே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஓட்டுறான், ரொம்ப வேகமாகலாம் ஓட்டலை. ஸோ அந்த சந்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ அவ்வளோதான் போகிறான். ஸோ டேங் தான் ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆகுறான், ரொம்ப நிதானமாக அவன் அப்படியே பார்க்குறான். அது ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இடம், ஸ்ட்ரீட் லைட்டே அங்கே கிடையாது, ரொம்ப குட்டி சந்து. அவன் ஜங்குக்கு ரொம்ப கிரிப்பாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னா அவனோட மொத்த உடம்புமே ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஸோ டயாங்க்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவனோட கால் கொண்டும் ஜங்குக் கூட டைஸோட லைட்டாக உரசின மணிக்கு தான் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தான் அவன் இன்னொன்னே நோட் பண்ணுறான், அவனோட ஒரு கை நம்ம ஜங்குக்கோட செஸ்ட்லேயும் இன்னொரு கை அவனோட ஸ்டொமக்லேயும் இருக்குது. அவன் அந்த இதில் வந்துட்டு அவன் கையில் ரப் பண்ணி பார்க்க ஜங்குக்கு ஆப்ஸ் இருக்கிறது டயாங்கு தெரியுது. இங்கே அவன் லைட்டாக அவனை தடவுறான்றது ஜங்குக்கு ஃபீல் ஆகும்போது அவன் டக்குன்னு பிரேக் பிடிக்கிறான். நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி திகிர்னு ஆயிட்டு கையெடுக்க ஜங்குக்கு தான் ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் படன்னு ஆகுது. ஜிமின் தான், டே மச்சா என்னடா எதுக்கு வண்டி நிப்பாட்டின, வந்துட புறானுங்க போடா டே. சரிடா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே பைக்கை மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிமின் தான், அவனை பிடிச்சிக்கோடா, அவன் எப்போ வேகமாக போவான்னு தெரியாது, பிடிச்சிக்கோ அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேங் தான் இப்போ ஒரு மாதிரி யோசிக்கிறான் அவனை கட்டி பிடிக்கிறதுக்கே. ஸோ அப்போ அந்த சந்தை விட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டு ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்பீடாக்குறான் அந்த ரோட்டில். நம்ம டயாங் தான் நம்ம ஜங்குக்கை பிடிச்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்க. ஜிமின் தான், டே பிடிச்சி தொலைடா வெண்ண, நீ மட்டும் நான் ஹக் பண்ணல மௌனி போய் அவனுக்கு கொண்டுடுவேன். ஏன்டா நான் இது பிடிக்கணும்லாம் பிடிக்க மாட்டேன். டே அவன் எப்போ வேணாலும் வீலிங் அடிப்பான்டா, அவன் அடிக்க வேண்டிய அவனை பிடிச்சில்லன்னா உன்னோட சேர்ந்து நானும் வீழுக்கணும். நீ எனக்கு பின்னாடி உட்காந்து கூட நான் கவலையே பட மாட்டேனே, நான் பாட்டுக்கு என் மத்தியானம் பிடிச்சிட்டு வருவேன், நீ ஏன்டா வந்து நடுவில் உட்காந்து தொலைச்ச அப்படின்ற மாதிரி ஜிவின் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டயாங் அது புடிடா இல்லை நான் விழுந்துருவேன், அது நீ என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கலாம், எதுக்காக இப்படி பேசுகிற, சரி அப்படின்ட்டு நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். டயாங் ஜங்குக்கோட ஆப்ஸில் கையை வச்சு அமுக்குறான். அது ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது.
ஜங்குக் டிரைவ் பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஸோ அதில் வேகமாக போகிறனால அப்படியே விட்டு எடுக்கிறான். ஸோ அப்போ அப்படியே அவங்க ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆக அவங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட செஸ்ட்டுக்கு போயிடுது. ஜங்குக் தான் என்ன இவன் எதுக்காக இப்படி அங்கே எங்கன்னு கை வைக்கிறான், எனக்கு எனக்கு எப்படி தோணிக்கிட்டே இருக்கு. அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானான்னு தெரில. ஆனால் ஐயோ என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல இருக்கே, இவன் என்ன ரொம்ப உசுப்பேத்துறான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் மனசுக்குள்ளேயே நினைக்க. இப்போ அவங்களோட கை தான் ஜங்குக்கோட செஸ்டில் அப்படியே அமுக்கிற மாதிரி இருக்கு. ஜங்குக் தான் இல்லை அவன் லைட்டாக பிடிச்சிதான் இருக்கான், எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவனே சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்ணுறான். அவனுக்கு அவனோட செஸ்ட்டை போட்டு அழுத்துற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆக அப்படி குனிஞ்சு பார்க்குறான். அவங்களோட கை ஜங்குக்கோட ஆப்ஸில் அவனோட செஸ்ட்டில்னு அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு அவன் நேராக பார்த்துட்டு பைக் ஓட்டினே இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிறான். அப்போ டேங் தான் எத்தனை வருஷமாக ஜிம் போயிட்டுருக்கா? எத்தனை வருஷமாக ஜிம் போயிட்டுருக்கா? உன்னோட ஆப்ஸு செஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப பல்கியாக. அது நீ எதுக்கு அதுலலாம் கை வைக்கிற? ஒழுங்கா என்னை பிடிச்சிக்கோ, உன்னை அதுக்கு தான் ஹக் பண்ணிக்க சொன்னது. நீ என்னமோ இல்லை, எனக்கு என்னமோ தெரில, அது இப்படி பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் அப்படியே ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அவனோட ஐஸை மூட, ஜங்குக்கு முன்னாடி பாருடா அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறான். ஜங்குக்கோட ஐஸ் ஓப்பன் பண்ணான். அது ஒரு ஜங்ஷன் ரோடு. ஸோ ஜங்குக்கு ஒரு சைட்லேருந்து போயிட்டு இருக்கான். ஒரு லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு லாரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக் தான் சடனாக பிரேக் போடுறான். அப்படியே டயாங் அவனை இடிச்சு பக்கத்தில் உட்காடுறான். டயாங்கோட செஸ்ட் அப்படியே அவனை மோதி இருக்கிறத ஜங்குக் நல்லாவே ஃபீல் பண்ணுறான். டயாங் தான் அப்படியே லைட்டாக முன்னாடி பார்க்குறான். ஜங்குக்கோட ஃபேஸை ஒரு ஆஃப் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது ஜங்குக்கோடது. நீ இவ்வளோ அழகா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே திரும்புகிறான். இப்போ தான் ஜங்குக் டயாங்கோட ஃபேஸே பார்க்குறான். ஜங்குக்கோட ஃபேஸையுமே டயாங் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறான். டயாங்கோட கண்ணு ஜங்குக்கோட கண்ணை விட்டு நகரவே மாட்டேங்குது. ஜங்குக்கும் திரும்பினான் தான் முன்னாடி பார்க்கவே மாட்டேங்கிறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள சொல்லாமல் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் மச்சான் பார்த்துட்டு இருக்கலாம், டைம் இல்லடா, சீக்கிரம் போடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே திரும்புறான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ ஸ்மைல். ஐயோ எவ்வளோ அழகா இருக்கான் ஜங்குக்கா. சரி சிரிச்சு காட்டி கொடுக்காத பைக் ஓட்ட அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிட்டு பைக் அடி ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி செவன் இருக்கு. இங்கே டயாங்கோட ஹார்ட் பீட் டப்னு அடிச்சுட்டே இருக்க. இங்கே ஜங்குக்கு அது கேட்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே டயாங் தான் என்னாச்சு, எனக்கு எதுக்காக இப்படி தோணுது? ஃபஸ்ட்டு அவனை தேவையில்லாமல் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போது எதுக்காக அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஹார்ட் பீட் எதுக்காக இப்படி துடிக்குது? அமைதியாக இரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் இப்போ ஒரு மாதிரி மீடியம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கோட லெஃப்ட் ஹேண்ட் ஒரு மாதிரி அவங்களோட கை மேலே கை வைக்க நம்ம அங்கே எதுவுமே சொல்லலை. அவனோட கையை வச்சு ஜங்குக் கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு இது என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. இது என்ன மாதிரி ஃபீலிங், அதை டயாங் என்னென்னு புரிஞ்சிட்டு இருக்கான். டயாங் இப்போ எப்படி யோசிச்சுட்டு இருக்கான், இப்படி தான் அவன் மைண்டுக்குள்ளே இருக்குது. டயாங் நீ என்னன்னு நினச்சிட்டா என் கையை பிடிக்கிற? எனக்கு தோன்ற மாதிரி தான் உனக்கும் தோணுதா டயாங்? என் மனசுக்கு இப்போ படபடன்னு இருக்கு. நீ கை வைக்கும் போது என் வயிற்றுக்குள்ளேருந்து அப்படி பட்டாம்பூச்சி பறக்குது. நீ ஏதோ மேஜிக் பண்ணுறடா எனக்குள்ள. நீ இப்படி பண்ணுறது எனக்கு புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் யார்ட்டும் ஃபீல் பண்ணாத ஒன்று.
உனக்கும் அப்படி தான் இருக்கா இல்லைனா இது வேற ஏதாதா? உனக்கு எப்படி அங்கே இருக்கா? ஜங்குக்கிட்ட நான் எப்படி கேட்பேன்? அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சொல்ல முடியலையே. ஜங்குக் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள ஜங்குக் பேரை சொல்லிட்டு ரொம்ப சினிங்கிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான் ஒரு டனல் கிட்ட தான் அப்படியே பைக்கை கொண்டு போகிறான். ஸோ அப்படியே ஸ்லோ பண்ணுறான். அப்போ நம்ம ஜிமின் தான் டேங் இங்கே இறக்கி விட்டா நீ போயிடுவல்ல? என்னது? அதுடா இங்கே தான் இறக்கினா நீ போயிடுவல்ல வீட்டுக்கு? உனக்கு ஓகே தானே இங்கே இறக்கி விட்டா? அது அது ஜங்குக் சொல்லிட்டேன், எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எது? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்லை எனக்கு புரியல. டேங்க டேய் ஜங்குக்கா, என்னடா நடக்குது? அப்போ ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்டு அதான் சொல்கிறான்ல மச்சான், நீ கொஞ்சம் இறங்கிட்டனா? அட பாவி, அவனை இறக்கி விட பாப்பன்னு பார்த்தா என்னை இறக்கி விட்ற. சரி இப்போ என்னை இறக்கி விட்டுட்டு நீ அவனை கூட்டிகிட்டு எங்கே போகிற? நீ இல்லாமல் நான் எங்கடா போவேன்? ஜிமின் நேரம் பார்த்து களை வராத, ஒழுங்கு மரியாதை இறங்கிடு, இல்லை என் ஸ்டைலில் ஒன்று இறக்கி விட வேண்டியதாக இருக்கும். ஏப்பா சாமி வேணாம்பா, நீ வீலிங் அடித்து நான் ஒரே தலை கீழே தள்ளி விட்டுருவேன். வேணாம் நீ பேசாம இரு, நானே இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் பின்னாடி இருந்து இறங்குறான். ஸோ அப்போ வேற ஒரு பைக் சவுண்டு கேட்குது. ஜிமின் தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்குறான், ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிமினை பார்க்குறான். அப்போ நம்ம டேங் தான் அப்போ டக்குன்னு பைக்லேருந்து இறங்குறான். டேங் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க, சுகா நிறுத்துடா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் கை காட்டுறான். ஸோ சுகா தான் டேங் கிட்ட வந்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, டே பைத்தியம், நான் தான் அங்கே நின்றுட்டு இருக்கேன்ல, யார் கூட பைக்கில் ஏறி போனேன், அப்போ யாரும் தெரிஞ்சா இறங்குவேன்னு பார்த்தா அங்கேருந்து இவ்வளோ தூரம் அவங்க கூடயே வர்ற பைத்தியமாட்டேன் நீனு. அது சுகா, இது ஜங்குக், இது ஜிமின் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் சுகா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ சுகா தான் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரிப்பா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி டேங்க பார்க்குறான். அப்போ டேங் தான் சுகாவோட காதுகிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான், நான் ஜங்குக் கூட போகணுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா? டேய் உன் லைஃப்டா, நீ போகணுன்னு நினைக்கிற போயிட்டு வா, அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்பு? இது ஜிமின் அதான் சொன்னியே, நீ இவரை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடா, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு. எதை? என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவா? எதுக்கு? எங்கள் அம்மா செருப்பாளி அடிக்க. மச்சான் புரிஞ்சுக்கோடா, நான் ஜங்குக் கூட போகணுன்னு நினைக்கிறேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. ஜிமின் எப்படி விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஏன்னா ஜிமின் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, ஆனால் தனியாக ரோட்டில் விட்டு போகிறதுல எனக்கு மனசு இல்லைடா. நீ கூப்பிட்டு போயிரு, ஜங்குக் என்ன ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒன்று பிக் பண்ணிப்பார் ஜிமினை, அது வரைக்கும் வீட்டில் வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி டேங் தான் இங்கே நம்ம சுகாவோட கணத்தை பிடிச்சி பிஞ்ச் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே சுகா தான் யோசிச்சுட்டு அப்படின்னு நிமிந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் தான் அந்த பூனை என்ன தான் பக்குது அப்படின்ட்டு அவனோட கையை வச்சு அவனோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி சீவிட்டு அவன் அப்படியே நம்ம டேங்கிட்ட தான் வந்து, உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாப்ல? அது ஜிமின், நான் ஜங்கு கூட போகிறேன்ல. ஆமாம் தான் சொன்னி என்னை கழட்டி விட்டு போகிறீங்கன்னு. அதான் நீங்கள் சுகா கூட போயிருங்க, சுகா வீட்டுக்கு போயிருங்க சரியா? ஜங்குக்கு என்னை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை வந்து பிக் பண்ணிப்பார். ஓ ஹோ அப்படி, சரி மிஸ்டர் யோங்கி. ஓ யோங்கி, ஆனால் அவன் வேறு பேர் சொன்னான், அது என் பெட் நேம். ஓ பெட் நேமுக்கு பூனைன்னு வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் சொல்ல, அப்புறம் சுகா தான் முறைச்சிட்டு, இவனெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகணுமா? பிரி சுகா, எனக்கு அவனு இது கூட பண்ண மாட்டியா? என் தலையெழுத்து ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்கா
இப்போதான் ஒன்று தெரியும். ஆனால் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு தெரியுமா? நான் என்ன நல்ல காரியம் பண்ணேன் அது உனக்கு புரியாது அப்படின்ட்டு டேங்க ஹக் பண்ணி 2 டேப் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டியில் ஏறான். போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க இவங்க எதுவுமே பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஜிமின் தான் மச்சான் உன்னோட வேகமாக ஓட்டுறான்டா அப்படின்னு கத்திட்டே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்க. டேயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறான். ஸோ டேயாங் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம டேயாங்க தான் ஜங்குக் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்க்குறான். நம்ம ஜங்குக் வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜீன் கோட் போட்டிருக்கான். அவனோட பேண்ட்டுமே ஒரு மாதிரி ஜீன் பேண்ட் தான். நம்ம டேயாங் தான் ஒரு பிளாக் டிஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டிருக்கிறான். இங்கே ஜங்குக் தான் வச்ச கண்ணு வாங்காமல் டேயாங்க பார்க்க. டேயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா? அப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த பைக்கை விட்டு கீழே இறங்கி அந்த பைக்கில் அப்படி சைடாக உட்காரான், ஒன் சைடாக உட்காரான். நம்ம டேயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்க. நம்ம டேயாங்கோட ஹிப்பில் அவன் கையை வச்சு கிட்ட இழுத்து நிற்க வைக்கிறான். டேயாங்கோட இடுப்பில் தான் ஜங்குக்கோட கை இருக்க. டேயாங் தான் ஒரு மாதிரி கண்ணை இறுக்கி மூடி அப்படியே ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்ன பேசணும் உனக்கு? எனக்கா? நிறைய பேசணும், நிறைய பண்ணணும். ஏன்? எனக்கு தோன்ற மாதிரி உனக்கு தோணலையா என்ன? தோணுதே, உன்னை விட அதிகமாகவே தோணுது. ஆனால் இந்த ஆனா ஆவனாலாம் எனக்கு வேண்டாம். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணாத ஒன்று உன்கிட்ட ஃபீல் பண்ணேன். அப்போ நானும் ஃபீல் பண்ணேன். என்ன கட்டி பிடிக்கும் போது நீ ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல. பட்டே தான் ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ஒரு மாதிரி டக்குன்னு குத்திட்டு இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஜங்குக் தான் டேயாங்கோட டிஷர்ட்டை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே அவனோட செஸ்ட்டுக்கிட்டே இருக்கிற அந்த டிஷர்ட்டை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். பச்சையாக சொல்லணும்னா நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன். நான் அவனோட பேபி பாயாக இருக்கலாமா டேடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் கேட்குறான். டேயாங் தான் லைட்டாக சிரிச்சிட்டு நான் அவனுக்கு டேடியா? பட் ஆனால் எனக்கு இதில் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணவும் தெரியாது, ஒன்று மாதிரி டக்குன்னு கேட்கவும் தெரியாது. நீ கேட்க வேண்டாம், பட் எனக்கு கேட்கணும் போல இருக்கு. நீ என் செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிய அப்போவே கேட்டிருப்பேன். ஜிமின் இருந்தானே, சரி அவன் முன்னாடி என்ன கேட்டுட்டேன்னு சொல்லி அமைதியாக இருந்தேன், அவ்வளோதான். ஓ, அப்போ ஜிமின் இல்லைன்னா நீ கேட்டிருப்ப. கேட்டிருப்பேனே. என்னென்னு கேட்டிருப்பா? ஏன் டேடியா கடிச்சு சாப்பிட்லாமான்னு கேட்டிருப்பான். அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்கோட காதுகிட்ட போயிட்டு சொல்லிட்டு அப்படியே விலகி வரான். டேயாங்கோட சிரிச்சிட்டு நீ என்னை இப்போ தான் பார்த்த, சொல்லணும்னா இந்த பார்ட்டியில் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, இப்போ தான் என் முகத்தை பார்த்த, கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்ட. எந்த நம்பிக்கையில் ஜங்குக்? எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லட்டையும். உன் கையை பிடிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சோ லைஃப் லாங் எனக்கு அதுதான் தோணும். இது மாறிடும், நான் மாறிடுவேன், வாய்ப்பே கிடையாது. அப்படியே மாறினாலும் நீ என்னை மாற விட்டுருவியா? இல்லை இந்த ஃபீல் தான் என்னை விட்டு போயிடுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. டைரெக்டாகவே கேட்குறேன், நான் உன்னோட பேபி பாயா இருக்கலாமா? ஸோ டேயாங் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிக்கிறான். நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்போ நீ வெக்கப்படுற? நீ என்கிட்ட பேபி பாயாக இருக்கவான்னு கேட்குற. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. நீ ஷை ஆகாமல் வெக்கப்படாமல் இருடா, எனக்கு வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்ட. நான் டேடின்னு கொஞ்சமாவது அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறியா? ஏன் டேடினா ரொம்ப ரகடா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டா, இல்லைன்னா ரொம்ப ஹார்ஷாக பண்ண மாட்டேதுன்னு டேடியா என்ன? பேபி சொல்கிறத கேட்டுட்டு பேபிக்கு ஏற்றதெல்லாம் பண்ணிவிட்டு பேபிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி என்னோட லவ்லையே ஒன்றை திணற வைக்கிறதும்
டேடி தான். லவ்வா டயாங்? இது லவ்வா? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லியே ஆகணுமா ஜோங்குக் அப்படின்னு நம்ம சொல்ல ஜோங்குக் சிரிச்சிட்டு பைக்கில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டேயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்டு அவனும் அப்படியே பைக்கில் ஏறி உக்காந்துட்டு ஜோங்குக் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். போகலாமா? போகலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரோட அந்த டிரைவ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போ மிட் நைட் ஒரு 2 o'clock போல் இருக்கும். ஜங்குக் தான் பைக் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இதானோ வீடு? ஆமாம். சரி இறங்கி போ. போகணுமா? போடா போ, டைம் ஆச்சு. நான் போய்ட்டு ஜிமினை கூப்பிட்டு கிளம்பணும்ல. நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ண போகிறோம்? நான் வரேன். இதானோ வீடு? வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே பைக் எடுக்க. ஸோ அப்போ டேங் தான் உள்ள வரைக்கும் வந்துட்டு போயேன். நான் போயிட்டு ஜிமினை கூப்பிடணும், எனக்கு தெரியும். வந்துட்டு போயேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன். உன் வீட்டில் யாராவது இருக்க போகிறாங்க? என் வீட்டிலையா? யாருமே இருக்க மாட்டாங்க, வா அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே நடந்து போகிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் ரொம்ப சிரிச்சுட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பின்னாடி நடந்து வரான். கரெக்டாக டேங் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம ஜங்குக் கரெக்டாக டேங் பின்னாடி வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. டேங், இதோட போதும், என்ன போக சொல்ல, இதுக்கு மேலே உள்ள கூப்பிடாத அப்படின்ற மாதிரி ஜங்குக் ஒரு மாதிரி சிரிக்க. அப்போ டேங் தான் அந்த கதவு மேலே அப்படியே சாஞ்சி நின்றுட்டுருக்கான். இங்கே ஜங்குக் அந்த செவத்தில் சாஞ்சி நின்றுட்டுருக்கான். 2 பேரும் ஆப்போசிட் சைடில் தான் இருக்காங்க. அப்போ டேங் தான் சரி நீ போ, இன்னொரு நாள் பார்க்கலான்னா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பாய்ன்ற மாதிரி கை காட்டுறான். அப்போ ஜங்குக் தான் சரி அப்படின்னு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட அவனை அங்கேருந்து அப்படியே போகிறான். ஸோ டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். டேயாங் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கான். அவனோட ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மைல் போகுது. ஜங்குக் அங்கேருந்து போகிறான்னும் போது ஜங்குக் அப்படியே ஒரு 2-3 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு ஹார்ட்குள்ளே யாரோ கத்தி வச்சுட்டு குத்தி குடையிற மாதிரி இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டில் கை வச்சு என்ன ஃபீல் இது, எதுக்காக நீ இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி டேயாங்க பார்க்குறான். டேயாங்க ஒரு மாதிரி நிற்கிறான். அந்த வாசல்லையே கதவுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்கல. ஜங்குக் என்ன நினச்சானோ டக்குன்னு ஓடி போயிட்டு டேயாங்க்கு முன்னாடி நின்ன மாதிரியே நிற்கிறான். டேயாங் அவனோட காலை பார்த்தோன்னே அவன் ஃபேஸில் சின்ன ஸ்மைல் வருது. இது ஜங்குக்கும் நோட் பண்ணுறான். டேயாங் போலையா ஜங்குக்? டேயாங் நான் போகணுமா? ஜங்குக் விளையாடாத, நான் போகணுமா, என்னை பாருடா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஃபேஸை நிமித்துறான். டேயாங்க பார்த்துட்டு நான் போகணுமா, நான் போயாகணுமா, என்ன வேணாம் போகாத அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு அவனோட லிப்ஸ் அப்படியே வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதோட கண்டினியூஷனை அப்படியே டெலிகிராமில் பார்த்துருங்கடா. ஸோ அன்கட் முடித்தவங்க மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக் தாண்டா டேயாங் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். டேயாங்கே பார்த்துட்ருக்கான். டேயாங்குமே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். என்ன எதுக்காக அப்படி பார்த்துட்ருக்கா? நான் உனக்கு பத்தலையா என்ன? பத்தலை தான். என்ன இன்னொரு ரவுண்ட் போகலாமா டேடி? டேய் என்ன நீ வலிக்குதுன்ட்டு இருந்த இவ்வளோ நேரம், இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ரீயாக விட்டோன்னா அடுத்த ரவுண்டு கேட்குறேன். அதெல்லாம் அப்படி தான், வலிலாம் பார்த்தா உன் கூட இருக்க முடியுமா?
அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அவங்களோட ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபிங்கரை வச்சுட்டே ரப் பண்ணிட்டே அவனோட நோஸு லிப்ஸு நெக்குன்னு அப்படியே கொஞ்சமாக ஃபிங்கரை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனோட லிப்ஸ் கிட்ட கரெக்டாக வரும்போது அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஃபிங்கர் அப்படியே கடிக்கிறான் டக்குன்னு. என்ன பண்ணுற, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது பண்ணி நோண்டிக்கிட்டே இருக்க, நீ என்னை தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஜங்குக், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஜங்குக்கோட நோஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேங் மேலே ஏறி உட்காடுறான். அவங்க 2 பேர் உடம்புலையுமே ட்ரெஸ் கிடையாது. அவன் அப்படியே ஏறி உட்காடுறான். நம்ம டேங்கோட ஹிப் மேலே தான் ஏறி உட்காந்துருப்பான். டேங் தான் அப்படி படுத்துட்டு இருக்கான். என்னடா இன்னொரு ரவுண்டா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே டேங்கோட செஸ்டில் தான் கை வச்சு அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா மறுபடியும், அப்புறம் இந்த தடவை பாவம்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியா, நானும் பாவம் பாருலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவன் கிள்ளிட்டே இருக்கான். டக்குன்னு போயிட்டு அங்கே லிப்ஸ் வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜங்குக் தான் யாருன்ட்டு இதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு பெட்டில் போட்டுட்டு ஸ்பீக்கரில் போடுறான். சொல்கிறா ஜிமின் என்ன அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்களோட செஸ்ட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி டங்க் வச்சு பண்ணுறான். அப்போ நம்ம ஜிமின் தான் ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஃபோனை கையில் எடுக்கிறான். டேங்க் தான் அவன் கையை தட்டிட்டு என்ன பாரு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பொறுமையாக சொல்ல. அப்போ ஜங்குக் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அவங்களோட நிப்பிள் அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் மச்சான் இவன் கூட ஏன்டா நான் அமிச்ச, யார் கூடடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம அங்கதான் ஜங்குக் கூட செஸ்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறோம். இரு என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவங்களோட செஸ்ட்டு மேலே ஃபோனை வச்சிடுறான். யாருடா, அவங்களோட ஃப்ரெண்டா, அவனே தான்டா அந்த பூனை பையதான் அப்படின்னு மாதிரி சொல்ல. இந்த பக்கம் ஒரு ஸ்லாப்பிங் சவுண்ட் கேட்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி அலறான். ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேங் தான் ஏய் என்னாச்சு ஜிமின் அப்படின்ற மாதிரி இங்கே டேங்குமே சவுண்ட் கொடுக்குறான். டெய்வன் அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கான். மச்சான் என் கையில் ஹேண்ட் கஃப்லாம் போட்டு வச்சுருக்கான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஜிமின் இப்படி சொன்ன உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டேங்க பார்க்குறான். ஹேண்ட் கஃப் போட்டிருக்கானா, என்ன சொல்கிற, சுகா எங்கே இருக்கான், அவன்கிட்ட ஃபோனை கொடு, அவன் கேட்டுட்டு தான் இருக்கான், என்னை அடிக்க வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் தான் பதறிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அங்கே அடிக்கிற சவுண்டு கேட்குது. நம்ம டேங்கு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. டேங் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். நம்ம ஜங்குக்கு இன்னும் டேங் மடியிலேயே தான் இருக்கான். ஜங்குக்கிட்டே ஃபோனை பிடிச்சிட்டு என்னாச்சு என்ன சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி இது பண்ண. அப்போ ஜிமின் தான் மச்சான் அந்த டேங்க நம்பாதடா அவன் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே ஜங்குக்கோட ஐஸ் ஒரு மாதிரி டக்குன்னு வியர்ட் ஆகுது. மச்சான் அவனுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியுதுடா, அவ்வளோ நேரம் அவன் அடிச்சிட்டு இருந்திருக்கான்டா, நம்பாதடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் சொல்ல. சரி இங்கே மறுபடியும் ஸ்லாப்பிங் சவுண்ட் கேட்குது. நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அடிக்காதன்றல, அப்புறம் கை வச்சு போறா அப்படின்ட்டு அவன் கத்துறாங்க. அப்போ டேங் தான் அந்த ஃபோனை வாங்கிட்டு சுகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹேண்ட் கஃப் போட்டு மேட்ரு பண்ணிகிட்ருக்கான், ஃபோனை வைடா நான் நாளைக்கு பண்ணுறேன் உனக்கு அப்படின்ட்டு சுகா தான் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஃபோனை கீழே வைக்கிறான். ஜங்குக் டேங் மடியில் இருந்திருப்பான். ஜங்குக் அப்படியே டேங் மடியிலேருந்து இறங்குறான். இறங்கிட்டு அவன் போயிட்டு அங்கே ஹெட்டர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறான். அவன் எதுவுமே பேசலை. டேங் தான் ஒரு மாதிரி அவன் ஹெட்டில் கை வச்சுட்டு ஜங்குக்
ஜங்குக் என்ன பாருடா, எதுக்கு அமைதியாக இருக்க? நான் உன்னை நம்பின டயாங், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஜங்குக் தான் டேங்கோட நெக்கை பிடிச்சி அவனை பெட்டில் தள்ளுறான். டேங் தான், ஜங்குக் சொல்கிறது கேளடா, விடு. இப்போ என்ன, என்னை அரெஸ்ட் பண்ண போறியா? அங்கே உன் என் ஃப்ரெண்டை அடிச்சிட்ருக்கான், எல்லாம் பிளான் போட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏய் இல்லைடா, விடு, சொல்கிறது மாதிரி கேளு ஜங்குக். ஜங்குக் கையெடு ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் கையை தட்டிட்டு நம்ம அவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். பைத்தியமா ஜங்குக், நீனா உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை கொண்டு உள்ளே வைக்கிறதா இருந்தா நான் கூட பைக்கில் வந்துட்டு இருந்தேனே, உன் ஆளுங்களை பிடிச்சப்போ உன்னையும் சேர்த்து பிடிச்சிருப்பேன். எனக்கு தேவையில்ல, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நான் ஜிமினை பிடிச்சலாம் ஒன்று கொடுக்கல, நான் பார்த்துக்கு தான் சொன்னேன். ஆமாம், உங்ககிட்ட இருந்து அந்த வைரத்தை நான் எடுத்துட்டேன் தான், நீ அங்கேருந்து எடுத்த, நான் உங்ககிட்ட இருந்து எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் சீனில் டியாங் வந்து பியானோ வாசித்து முடிச்சிருப்பான்ல. ஸோ அவன் பியானோ வாசிச்சுட்டு இருக்கும் போது எல்லாருமே அவங்களோட பியானோ சவுண்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே அவனோட மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்க எல்லாருமே அவங்களோட மியூசிக்கை தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பார்ட்டியில் சுகர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் அந்த பார்ட்டியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிமினுமே அந்த பார்ட்டியில் தான் இருந்திருப்பாங்க. ஜங்குக் அந்த வயிறை எந்த பக்கத்துலேருந்து வருமோ அதையே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜிமின் அவன் பக்கத்தில் நின்றுட்டு டேங்கோட பியானோ மியூசிக்கை கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஜங்குக் மேலேயும் ஜிமின் மேலேயும் லைட்டாக சுகர் டவுட்டாக இருக்கும். அவர் அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஐ மீன் ஒரு தூண் மாதிரி இருக்குது, நல்ல பெரிய பில்லர் அது, அதுக்கு பின்னாடி நிற்கிறாரு. ஏய் என்ன, எதுக்கு வந்து என்ன பண்ணுறதுற? நல்லா வாசிக்கிறான்டா, மூடிட்டு பயிரம் எப்படி வருதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறது இங்கே அவன் காதில் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம சுகா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் தான் அந்த வைரத்தை திருட பிளான் போட்டவங்கன்னு. ஸோ சுகா தான் டேயாங்கிட்ட அந்த பியானோ மியூசிக் முடிஞ்சோடனே போயிட்டு அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அப்புறம் மற்றவங்க பார்க்குறாங்கன்னும் போது தான் பியானோ நல்லா வாசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த டைமண்ட் கரெக்டாக அங்கே அந்த ஹாலுக்கு வரும்போது நம்ம ஜங்குக்கும் ஜிமின் வந்து அது பக்கத்தில் போக பார்த்துருப்பாங்க. ஆனால் அதே டைம் நம்ம டேயாங் சுகாவும் அவங்களுக்கு முன்னாடியே போய் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ நம்ம டேயாங்க்கு பின்னாடி சைடில் தான் ஜங்குக்கு இருந்திருப்பான். டேயாங் சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அப்போ இது யாரும் எடுக்க முடியாது, இல்லை லேசர் லைட்ஸ் இருக்குது, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, கேமரா இருக்குன்னு ஒரு வார்னிங் மாதிரி தான் டேயாங் வந்து சும்மா ஃபன்னாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் ஜங்குக்கு அது இன்னமும் ட்ரிகராக இருக்கும். ஸோ ஜங்குக் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருப்பான். ஸோ டேயாங் வேறு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டிருப்பான். ஸோ அவனுக்கு அதை எடுத்தே ஆகணுன்றது, அவனும் அதை எடுத்திருப்பான். ஸோ நம்ம சுகாவும் நம்ம டேயாங்குமே அதை எதிர்பார்த்தாங்க, கண்டிப்பாக ஏதாவது பண்ணால் அந்த டைமண்ட் அங்கேருந்து போகும்ன்ட்டு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே ஸ்மோக்கும் வந்திருக்கும். ஸோ இங்கே டேயாங்கும் சுகாவும் தான் அந்த இடத்துலேருந்து அந்த டைமண்ட் கிட்ட தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அந்த டைமண்ட் எடுக்கிறது அந்த ஸ்மோக்கிலே பார்த்துருப்பாங்க. சுகாவும் டேயாங்கும் அவங்கள ஃபாலோ பண்ண போக தான், நான் அவங்க கூட போகிறேன், நீ அவன் ஃப்ரெண்டை இது பண்ணிடு ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க தான் வேணுன்னே அவன் கையை கொண்டு போயிட்டு ஜங்குக் கிட்ட கொடுத்துருப்பான். அதே மாதிரி ஜங்குக் கூட வேணதே ஏறி உட்காந்துருப்பான். ஆனால் டேயாங் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், அங்கே ஜிமினுமே அவன் கூட ஏறினது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அவன் ஸ்டாப் பண்ணுங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பட் நம்ம ஜங்குக் தான் கீழே இறக்கி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் டேயாங் கையில் அவனோட ஃபோனில் நம்ம சுகாக்கு லைவ் லொக்கேஷன் போட்டுட்டு தான் போயிருப்பான். ஸோ டேயாங் எங்கே போகிறானோ அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக சுகாக்கு காட்டிகிட்டே இருக்கும். அவன் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்க கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஜங்குக் கூட இருக்க அவனையே அறியாமல் நம்ம ஜங்குக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டு இருந்திருப்பான்.
அவனுக்கு அந்த ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலேயே அவன் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அந்த ஸ்ப்ரீ பேக்கரில் ஒன்று விட்டு எடுத்திருப்பான்லடா. ஸோ அந்த இடத்துல தான் ஜங்குக்கோட கவனத்தை வந்துட்டு டேயாங் வந்துட்டு தசை திருப்பிட்டு அவன் பாக்கெட்டில் இருந்து அந்த டைமண்டை எடுத்திருப்பான். அது எங்கே இருந்திருக்குன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து ஜீன் கோட் போட்டிருப்பான்லடா, அந்த கோட்க்கு உள் பக்கமாக ஒரு பாக்கெட் இருக்கும். அது ஜிப் பாக்கெட் தான். ஸோ இந்த பக்கம் டேயாங் நம்ம ஜங்கு கூட செஸ்டில் அப்படியே கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அதே சாக்கு நம்ம டேயாங் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டைமண்ட் எடுத்துட்டு இருப்பான். பட் நம்ம டேயாங் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு வந்துட்டு அவனோட கான்சியஸில் இல்லாமல் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜங்கு கூட பாஸ் ஆளுங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ நம்ம டேயாங் பின்னாடி தான் வந்து சுகா வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம சுகா வந்துட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துருப்பான். ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேஸு இதுலலாம் வந்து சிக்கியிருப்பாங்க. ஸோ சுகா அவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களோட ஸ்குவாடுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த கும்பலே அப்படியே ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இங்கே டேயாங் கிட்ட வந்து சேர்ந்துருப்பான். சுகா வந்த டைமுக்கு ஜங்குக்கையும் ஜிமினியுமே அரெஸ்ட் பண்ணணும்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் டேயாங் தான் அந்த டைமண்ட் அப்படியே சுகா கிட்ட கொடுத்துட்டு, நீ ஜிமினை கூப்பிட்டு போய் பார்த்துக்கோ, எனக்கு ஜங்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நம்ம சுகாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம அவங்க சொல்கிற மாதிரி கேட்போன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பான். அதே மாதிரி டேயாங் வந்துட்டு இதையுமே சொல்லியிருப்பான். ஸோ நம்ம 2 பேரும் போலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் என்னென்னா சுகா அது எப்படியோ போட்டு உடச்சிருக்காரு. அது டேயாங்க்கு என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதுதான் இப்போ ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டேயாங் தான், நீ எதுக்காக அந்த டைமண்ட்டை உன் பாஸ் கிட்ட கொடுக்காம நீ எடுத்துகிட்டு போக பார்த்த? ஏன்னா எனக்கு காசு வேணும், அதுக்காக தான். எனக்கும் ஜிமினுக்கும் காசு வேணும், அவ்வளோதான். அவங்ககிட்ட கொடுத்தா எனக்கு என்ன கொடுக்க போகிறான்? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. பட் நானே எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு காசு கிடைக்கும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். அதே அந்த வேரத்தை நானும் ஜிமின் எடுத்துக்கிட்டா எங்கள் 2 பேருக்கு தானே அந்த காசு கிடைக்கும். நாங்கள் 2 பேரும் செட்டில் ஆகிடலான்னு நினச்சோம், எங்கள் பாஸை ஏமாத்திடலான்னு நினச்சோம். ஆனால் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டான். எங்களுக்கு தெரியும் அவன் எங்கள் பின்னாடி வருவான்ட்டு. ஆனால் என்ன அவனால் பிடிக்க முடியாது. ஆனால் நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல டேயாங். இங்கே பாரு, நான் உன்னை ஏமாத்தணும்னு எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இருந்திருந்தா உன்னை அங்கேயே நான் பிடிச்சிருப்பேன். சுகா அங்கே வந்த டைமில் ஜிமினி ஒன்றே நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடியும். ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் அவன் கூட இருக்கணும்னு நினச்சேன். அதனால ஜிமினை அவங்க கூட அமுச்சு வச்சேன். ஓ, உன் ஃப்ரெண்டு அங்கே ஜிமினை பார்த்துக்கல, அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பேர் ஜங்குக், சுகா அப்படி கிடையாது. அவனை சொன்னால் கேட்பான். அப்போ ஃபோனை போடு, அவனுக்கு என்ன ஆச்சோ அழுதுட்டு இருந்தான். எனக்கு ஜிமின் ரொம்ப முக்கியம் டேயாங், எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவன் ஒருத்தந்தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் ரொம்ப கோவப்பட. ஸோ டேயாங் தான் இங்கே சுகாவுக்கு கால் பண்ணுறான். சுகா தான் ஃபோனே எடுக்கலை. அப்போ நம்ம டேயாங் 2-3 தடவை கால் பண்ணுறான். ஸோ சுகா ஃபோன் எடுத்துட்டு, சொல்லு டேயாங். சுகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை ஜிமினை பார்த்துக்க தானே சொன்னேன், எதுக்காக அவன் மேலே நீ கை வைக்கிற? பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் அவனை பார்த்துட்டனால சும்மா இருக்க முடியல டேயாங், அதான் சாஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சுகாலிட்ட சிரிக்கிறான். ஸோ டேயாங் ஒரு மாதிரி முழிச்சிட்டு, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க சுகா? இங்கே ஜங்கு பதறிக்கிட்டு இருக்கான். அவனை நீ சமாளி, அப்புறம் நான் என்ன எதுன்னு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ நீ ஃபோனை வை. சுகா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் தான் வாங்கி ஸ்பீக்கரில் போட்டுடுறான். சுகா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்க இங்கே ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே வியர்டாகுது. டேயாங் அப்படியே கைத்தறி ஃபோனை கீழே போட்டுடுறான். ஸோ அப்போ சுகா தான், டேயாங் நான் நாளைக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஷாக்காக உட்காந்துட்டு இருக்க. டேயாங் தான் லைட்டாக சிரிச்சுட்டு அவனோட ஹெட் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக் தான், இப்போ என்ன சவுண்டு கேட்டுச்சு? அப்போ டேயாங் தான் ஜங்குக்கு பெட்டில் தள்ளிட்டான். அப்படியே மேலே ஓவர் ஆகிட்டு அவனோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத,
அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இனிமேல் நம்மளும் அவங்க அது உனக்கு காசு வேணும்ல ஜங்குக், நான் கொடுக்குறேன், நீ என் கூடயே இருந்துரு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், உன்னை அப்படி பார்த்துக்கிறேன், என் கூடயே இருந்துரு இப்படியே அப்படின்ற மாதிரி தியாங் தான் சொல்கிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படின்னு பட் அவங்களோட சீக்ஸ் அப்படி க்ரிப்பாக பிடிச்சிட்டு, என்ன நீ என்னன்னு நினச்ச? காசு வாங்கிட்டு உன் கூட இதெல்லாம் பண்ணுவேண்ணா? அப்படின்னா இதை காசு வாங்கிட்டு உன் கூட நான் இருந்த இது எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? சுகர் பேபி. மயிறு. அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. அப்புறம் நான் உன் கூட இவ்வளோ தூரம் இந்த பெட்டில் வந்ததுக்கு ஒரே ரீசன், நான் ஒன்றா லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் நீ இதே விஷயத்துக்கு காசு கொடுத்துட்டு என்ன பண்ண சொன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். சரி, அப்போ நான் சொல்கிற மாதிரி சரியா? என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையிலேயே ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகலாம், போயிட்டு ரிங் மாற்றிட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கோ, இந்த வீட்டோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கோ, நான் என் புருஷனோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிறேன். ஓகேவா? புரியல? மரமண்டை இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன். நீ கல்யாணம் பண்ணாமல் என்கிட்ட காசு வாங்கினதானே அந்த மாதிரி. நான் உனக்கு காசு கொடுக்க போகிறது கிடையாது, நீ என்னை பார்த்துக்க போகிற, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் நான் உன்கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே தானே உனக்கு? லைஃப் லாங் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தூக்கி சுமக்க உனக்கு ஓகேவா? சீரியஸாக சொல்கிறியா? நான் உனக்கு ஓகேவாட்டையாகும். அதை நீ பெட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எப்படி ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் கேட்குற? ஆமாம், நான் யோசிச்சிருக்கணும் தான். நீ போலீஸ் இருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமாம், உனக்கு தெரியாது. ஆனால் நீ திருடன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த வைரத்தை திருடுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என்ன திருடிட்டடா? நீ என்ன திருடிட்ட? அப்புறம் என்ன? அப்புறம் ஐ லவ் யூ. உனக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன வேணான்னு தோணலையா? இப்போ கூட எப்படி தோணும்? நீ திருடுன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட ஃபாலோ ஆன. இப்போ எனக்கு அப்படி தோணாது, உனக்கு தான் தோணும். அவங்க வேண்டாம், ஒரு போலீஸ் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை அப்படின்னு நம்மகிட்ட அவங்க மேட்ட சாட்சி காட்டுறான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அவன் சீக்ஸை விட்டுட்டு அவங்க லவ் யூ, லவ் யூ டூ. என்ன புரிஞ்சுக்கிட்டல? நான் அதான் தப்பு பண்ணிட்டேன்னா? ஆமாம், நீ தப்பு பண்ணிட்டேன், என்னை சீட் பண்ணிட்டேன். ஏய் போதண்டா வாடா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிறான். ஸோ அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் நான் சுகர் பேபி நேமுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை, சீரியஸாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் நேம் சூஸ் பண்ணி வச்சிட்டேன், அப்புறம் ஸ்டோரி யோசிச்சப்போ வரல. எனக்கு சொன்னாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இதே நேமில் தான் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். சரி போகிற போக்கில் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில, தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இதுதான் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு சொல்லலாம், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான், டாடா பாய்.